ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். உங்களுக்கு எக்ஸல் உண்மையாலுமே கற்றுக்கணும், அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிள் ஆஃப் டேட்டாவில் இருந்து உங்களுக்கு தேவையான காலம்ஸை, அந்த காலம் ஹெட்டர் நேம் இங்கிட்டிருந்து எங்கிட்டு சேஞ்ச் ஆனாலும் சரி, டைனமிக்காக அந்த டேட்டாவை உங்களுக்கு தேவையான காலமை எப்படி இரண்டு விதங்களில் நீங்கள் பிக்கப் பண்ணி எடுக்கலாம், எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சேலரி அப்படிங்கிறதுக்கு சேலரி 1 அப்படிங்கிறத மாற்றிடுறேன். இப்போ ஸ்கோர் அப்படிங்கிறத நான் சேலரின்னு மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த காலம் டேட்டாவை இங்கே மாற்றிருக்கோம். ஸோ இந்த ஹெட்டர் இங்கே மேட்ச் ஆகுறதுனால இது புல் பண்ணிட்டு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி காலம் ஹெட்டர் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் எப்படி உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் புல் பண்ணி எடுத்துக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக ஜஸ்ட்டு நான் டேட்டாவை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 2 காலம் உங்களுக்காக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 2 விதங்களில் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. முதல் விதம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சூஸ் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இல்லை எனக்கு 365 இல்லைன்னா சூஸ் கால்ஸ் ஃபார்முலா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி அந்த காலம்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். சரி, இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சூஸ் கால்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போ அரே அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாக இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு காலம் 1, காலம் 2, காலம் 3 அப்படிங்கிற ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஒரே ஒரு காலம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நேம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த அரேயில் இருந்து ஃபஸ்ட்டு காலமை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு டைனமிக்காக வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ்வலாக மேட்ச் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, மேட்ச் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இந்த லுக்கப் வேல்யூ, அப்போது நேம் அப்படிங்கிறது தான் லுக்கப் வேல்யூ. ஸோ நேம் அப்படிங்கிறத நான் டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு இப்போது இந்த காலம் ஹெட்டரை தான் நான் மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது எக்ஸாக்ட் மேட்ச் டைப்புக்கு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், இது அந்த நேம் இந்த இதில் எத்தனையாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த மேட்ச் ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1க்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவை போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மேட்ச் ஃபார்முலா நேமை ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. இப்போ நேமுக்கு நேம் 1 அப்படிங்கிறத வச்சிட்றேன். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறத போடுறேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நேம் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த மேட்ச் ஃபார்முலா கொடுத்துருது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேமை நம்ம டைனமிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த 1 இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்படியெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் எக்ஸலில் டைனமிக் ஃபார்முலாஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நேம் எந்த இடத்துல இருந்தாலும் அது நமக்கு புல் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போது நமக்கு 2-3 காலம்ஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி செய்கிறது அப்படின்னா, இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுதான் அரே ஃபார்முலா லுக்கப் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேல்யூஸை நீங்கள் லுக்கப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இப்போ நேம் உங்களுக்கு வேணும், கமா கொடுத்துட்டு சேலரி வேணும். ஓகேங்களா, சேலரியையும் டபுள் கோட்ஸுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சாரி, இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 காலமையும் அது பார்த்திங்கன்னா லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு தேவையான காலம் வேல்யூஸை நீங்கள் எக்ஸலில் லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வரணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த சூஸ் கால்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா இல்லை அப்படின்னா இதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. பட் ஒரே ஃபார்முலாவில் மல்டிபிள் காலம்ஸை உங்களால் இண்டெக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. பட் சிங்கிள் காலம் நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த அரேயை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ரோ நம்பர் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு ஃபுல் ரோஸையும் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த இடத்துல எதுவுமே என்ட்ரு பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு கமா கொடுத்துருங்க. இப்போ காலம் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட்டு 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் அப்படிங்கிறத இது லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆனால் உங்களுக்கு டைனமிக்காக லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேமுக்கு நம்ம ஏற்கனவே பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணணும். மேட்ச் லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல டபுள் கோட்ஸில் நேம் கமா இந்த காலம் ஹெட்டர்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நேம் அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் லுக்கப் பண்ணிட்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சேலரி வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பக்கத்து காலமில் போட்டுட்டு இந்த நேமுக்கு பதிலாக சேலரி அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சேலரி 1 இதை வந்து சேலரி 1ன்னு மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்கோரை வந்து சேலரி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபார்முலாவுமே சேம் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு ரிட்டன் பண்ணுது. ஸோ உங்ககிட்ட என்ன ஃபார்முலா இருக்கோ அதை வச்சே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும். பட் அதுக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கெட் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிகிற விதத்தில் இந்த டைனமிக்காக எப்படி ஒரு காலமே எக்ஸல் டேபிளிலிருந்து கெட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஷீட் வேணும் நினச்சிங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் இதை வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இது ஈஸியாக புரியும். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, எக்ஸல் ஃபார்முலாஸை ரொம்ப சுலபமாக நிறைய பேருக்கு புரிகிற விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் டைனமிக்காக அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். அதற்காக தான் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நான் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பிறருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.